எதுவுமே மிச்சமில்ல என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் அப்படியே நேர்மாறாக வேலை செய்த ஈரானின் கோர தாக்குதல். போர்க்களத்தில் விடாமல் வெளுத்து வாங்கும் இஸ்லாமிய புரட்சிப்படை. ஈரானின் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் போது 89வது அலை தாக்குதல் நடவடிக்கை யா மூசா கலீம் அல்லா என்ற குறியீட்டுடன் தொடங்கியுள்ளது. 100 ஏவுகணைகள் மற்றும் 200 ராக்கெட் எறிகணைகள் மூலம் இஸ்ரேலின் எய்லட், டெல் அவீவ் மற்றும் அமெரிக்காவின் பஹ்ரைன் அமீரக தளங்கள் தாக்கப்பட்டன. வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி பாய்ந்த ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேலிய ராணுவ உட்கட்டமைப்புகளை முழுமையாக சிதைத்திருக்கின்றன. இந்த ராணுவ தகவல்கள் அனைத்தையும் ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, ஈரானின் வான் பாதுகாப்பு அடியோடு முடக்கப்பட்டுவிட்டது என்று பென்டகன் கூறிக்கொண்டிருக்கும் போதே இஸ்பஹான் பகுதியில் மேலும் 2 MQ-9 ரீப்பர் ட்ரோன்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக CBS நியூஸ் அதிரடி தகவல்களை வெளியிட்டுள்ளது. இந்த ட்ரோன் வேட்டை உடைக்கும் 5 உண்மைகள் அமெரிக்காவிற்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ட்ரோனின் விலை இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 250 கோடி. இதுவரை 16 ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன என்றால் அமெரிக்கா கிட்டத்தட்ட 4000 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வான்பரப்பில் இழந்துள்ளது. ஈரானின் அணுவுரைகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் அதிகம் உள்ள இஸ்ஃபஹான் பகுதியில் இந்த ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன. எதுவுமே மிச்சமில்ல என்று ட்ரம்ப் சொன்ன இடத்தில் இன்னும் ஈரானின் கோரப்பற்கள் வேலை செய்கின்றன என்பதற்கு இதுவே சாட்சியாக உள்ளது. ரீப்பர் ட்ரோன்கள் பயங்கரவாத எதிர்ப்பு போருக்காக உருவாக்கப்பட்டவை. நவீன ஏவுகணைகளை கொண்டுள்ள ஈரானை போன்ற ஒரு நாட்டை உளவு பார்க்க செல்லும் போது இவை ஈஸியான பலியாடாக மாறிவிடுகின்றன. ஈரானின் வான் பாதுகாப்பு அடியோடு துடைத்தெறியப்பட்டது என்று பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் மார்த்தட்டினார். ஆனால் ஈரானிய புரட்சிகர காவல்படை இன்று காலை மீண்டும் ஒரு வேட்டையை முடித்துவிட்டோம் என்று வீடியோ ஆதாரங்களுடன் அறிவித்துள்ளது. நாங்கள் கற்காலத்திற்கு போகவில்லை, உங்களது விலை உயர்ந்த பொம்மைகளைத்தான் வீழ்த்துகின்றோம் என்ற தொனியில் ஈரான் படைகள் விடுத்திருக்கக்கூடிய இந்த சவால் ட்ரம்பின் 2 வார காலக்கெடு அறிவிப்பிற்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளது.